வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஆச்சு புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க கத்திக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதை ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹிடன் கேட்டுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கேட்டோட பேரே பாத்தீங்கன்னா பிளட் டவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த டவரோட ஃபைனல் பாஸா பாத்தீங்கன்னா ஒரு வேம்பயர் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நடந்து வந்து நிக்கும் போதே இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஒரு வழியா நீ வந்துட்ட போல, உனக்காக தான் காத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போதே நீ ஒரு மனுஷ பையன் தாண்டா. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன இங்க வேலை? அது மட்டும் இல்லாம நீ இங்க உயிரோட போகணும் அப்படின்னா என் காலில் வந்து கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோவோ இன்னும் 5 நிமிஷம் தான், எவன் கால்ல எவன் விழுந்து கெஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டைரக்டா நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சிரிச்சிருப்பான். இது அந்த வேம்பயரும் பார்த்திருக்கோம். லைட்டா கடுப்பாயிருக்கும். அண்ட் இந்த வேம்பயரோட லெவல் பாத்தீங்கன்னா 76 இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதை வந்து கர்ஸ்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே உன்னை அப்படியே கொத்தோட புடிச்சிட்டு போகுதா அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பார்த்திருக்கோம். கடுப்பாயிருக்கும். என்ன அதே இருந்தா என்கிட்ட அப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஹீரோ நோக்கி ஒரு பயங்கரமான அட்டாக் பாத்தீங்கன்னா பண்ணிருக்கும். அட்டாக் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்க தடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு கேட்டுப்பான், என்ன தலைவரே பண்ண அட்டாக்லாம் முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான் பவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பார்த்திருக்கோம். சும்மாவே இருந்திருக்கலாம், கடுப்பேத்திருப்பான். அது என்ன பண்ணிருக்கோம், இங்கே போட்டுதல்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பவரை பாத்தீங்கன்னா கொடூரமா எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தரையில பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது சுத்தி எக்கச்சக்கமான இடம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருப்பான். அதுலயும் முக்கியமா சுத்தி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தக்காளி சாஸ் தான். அண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த விஷுவல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். கோச்சிக்க வேணாம். சப்போஸ் நான் ஒரு வேளை அப்படியே போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். கோச்சிக்க வேணாம். அந்த ஹீரோ சரண் பண்ணி இருக்கக்கூடிய தக்காளி சாஸ்ல எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வேம்பயரோட எனர்ஜி வந்து சென்ஸ் ஆயிருக்கும். அதாவது அந்த வேம்பயரோட எனர்ஜி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருந்திருக்கும். அதே சேம் டைம்ல அவன் பாத்தீங்கன்னா சடனா மறைஞ்சு போயிட்டான். இந்த அட்டாக் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பயரோட டொமைன் இல்ல வேம்பயரோட ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போதே அவன் எங்க இந்த அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவுக்கு லைட்டா கன்ஃபியூஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருப்பான். அண்ட் நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான். அவன் இங்க தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிக்க அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து அந்த வேம்பயர் வெளியே வந்திருக்கும். வெளியே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்மளோட ஹீரோவும் தடுத்திருப்பான். இதை பார்த்த வேம்பயரே ஆடி போயிருக்கும். டேய் யாரா நீ, எப்பற ஏட்டாக்க தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கும் போதே ஹீரோ பார்த்திருப்பான். ஆமா பெரிய பொல்லாத அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். என்னோட சென்சிங் எபிலிட்டி வந்து மத்தவங்களை விட கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எனக்கு அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான். அடி பாத்தீங்கன்னா விழுது. பட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய வேம்பயரும் பார்த்திருக்கும். என்ன தம்பி அசால்ட்டா அந்த ஸ்வாடை வச்சு என்ன போட்டு தரலான்னு பாத்துட்டியா? நீ என்னதான் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் நீ ஒரு முட்டாள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உன்னால இங்க தப்பிக்க முடியாது. உன்னை இங்கே போட்டு பொளக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப பிளட் ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவரை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். அட்டாக் பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கை மாதிரி இருந்திருக்கும். சங்கிலி எல்லாம் வச்சு ஒரு பெரிய கை மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ நோக்கி வரும்போதே இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். நான் எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்வாடை வந்து திருப்பி பிடிச்சிருப்பான். பிடிச்சது மட்டும் இல்லாம ஆக்டிவேட்டிங் ஹீலிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும்போது ஹீரோவை சுத்தி ஒரு எனர்ஜி சென்ஸ் ஆயிருக்கும். இதை வந்து அந்த வேம்பயரும் பார்த்திருக்கும். அவனே ஆடி போயிருப்பான். லைட்டா பேக் அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அது என்ன எனர்ஜி, அது என்ன வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வேம்பயரும் பார்த்திருக்கோம். அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்கும்போது அது பண்ண அட்டாக்ல ஹீரோக்கு லைட்டா காயம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கும். இதை பார்த்த வேம்பயரும் ஆமா உன் மேல பட்டு இந்த காயம் எல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோ பார்த்திருப்பான். நீ வர வரையும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் நான் குணப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹீலர் சொல்ல மாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கெத்தா சொல்ல இதை வந்து அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பார்த்திருப்பான். ஆடி போயிருப்பான். எது நீ ஒரு ஹீலரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டிருப்பான். சரிப்பா உனக்கு வேற அடிபட்டு இருக்கு, நான் வேணா ஹீல் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்த வேம்பயர் எல்லாம் கடுப்பாயிருக்கும். டேய் நமக்கு சண்டை போட்டு இருக்கோம், என்ன குறுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயரும் பாத்தீங்கன்னா கடுப்பாயிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து ஒரு மாரியா பாத்தீங்கன்னா பேசியிருப்பான். அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பாத்தீங்கன்னா பயந்துருக்கும். எதனால என்னோட பாடி வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேம்பயர் ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். என்னப்பா உடம்ப மூவ் பண்ண முடியலையா, வேணா ஒரு கை பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியாக இதை வேம்பயர் பார்த்திருப்பான். கடுப்பாயிருப்பான். நீ ஒரு லோ லெவல் ஹியூமன், அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு தைரியம்
இருந்தா என்ன மிரட்டுவேன்? உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். கண்டிப்பா உன்னால எங்க தப்பிச்சு போக முடியாது. உன்னை போட்டு பொளக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண வந்திருக்கும். இத வந்து ஹீரோ பாத்திருப்பான். சொன்னா எவன்டா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியா இருப்பான். அது மட்டும் இல்லாம 2 பேருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோ அட்டாக் பண்ண அத வேம்பயர் பாத்தீங்கன்னா தடுக்க, அது மட்டும் இல்லாம வேம்பயர் அட்டாக் பண்ண அத ஹீரோ தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பாத்தீங்கன்னா 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே அட்டாக் பண்ணும்போது அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். இத வந்து அங்க இருக்கிற வேம்பயரும் பாத்திருப்பான். அவ்வளவுதான், நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னால கண்டிப்பா இங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பல ஸ்ட்ரைக் பண்ணும்போது இத ஹீரோ பாத்திருப்பான். அந்த ஸ்ட்ரைக் எல்லாமே ஹீரோ கிட்ட வந்திருக்கும். ஹீரோவும் அசால்ட்டா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடா மூவ் பண்ணிருப்பான். மூவ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வேம்பயரோட பின்னாடி வந்திருப்பான். டேய் வெண்ண எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண அந்த வேம்பயருக்கு செம்ம அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா செவுத்துல அடிச்சு கீழே வந்திருக்கும். இத வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது வேம்பயர்லாம் கடுப்பா இருக்கும். ஏரியா விட்டு ஏரியா வந்து என் மேல கை வச்சிட்டீல, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா திரும்ப கொடூரமா அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஐயோ, இவங்க 2 பேருக்கு நடுவுல போகக்கூடிய சண்டை முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பாத்தீங்கன்னா டவுட் வந்திருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 30 லெவல் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்திருப்பான். அப்படி இருந்து கூட பாத்தீங்கன்னா தலைவன் பயங்கரமா டஃப் கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம 2 பேருமே பாத்தீங்கன்னா கொடூரமா ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருப்பான். ஃபைனல் ஸ்ட்ரைக் செம்மையா இருந்திருக்கும் அந்த சீன். அது மட்டும் இல்லாம ஹீரோ பண்ண ஸ்ட்ரைக்ல அந்த வேம்பயரோட தலை பாத்தீங்கன்னா தனியா போயிருக்கும். என்னப்பா மஸ்கிட்டோ செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பயர் திரும்ப கண் முழிச்சிருக்கும். முழிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கடிக்கும் போது ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். உங்களை பாத்தீங்க அப்படின்னா ராயல் வேம்பயர் வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது இதை நம்மளோட ஹீரோ பாத்துருப்பான். அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீரோட கை கடிச்சிட்டு இருந்திருக்கும். நீ ஒரு முட்டாள் தெரியுமா, அப்படி இருக்கும்போது இப்ப உன்னோட பிளட் எனக்கு கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம நீ வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு ஒரு சர்வெண்டா இருக்க போற, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சர்வெண்டா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ கடுப்பா இருப்பான். ஏன்டா மஸ்கிட்டோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த வேலையை பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வேம்பயரோட தலையை பாத்தீங்கன்னா தட்டி தூக்கி போட்டுப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு பாத்தீங்கன்னா ஷாக் இருந்திருக்கும். ஏன்னா இந்த வேம்பயர் கடிச்சதுனால ஹீரோட பாடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாற ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்திருப்பான். அம்மா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிக்கும் போது நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். தலைவர் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட பாடி இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்க. இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோட தலைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பயர் பேசுற மாதிரி இருந்திருக்கும். நீ இனிமே என்னோட சர்வெண்ட், அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நீ கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஹீரோட தலைக்குள்ள கேட்கும் போதே ஹீரோ பாத்திருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு என் மண்டைக்குள்ள இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். அண்ட் ஹீரோ பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பான். பட் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். ஏன் அப்படின்னா இப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாறிட்டு இருக்கான். அப்படின்னா வேம்பயரோட பவரை பாத்தீங்கன்னா ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போதே ஒரு லிமிட் வரையும் அந்த வேம்பயரோட ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பான். அண்ட் அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா 50% வந்து முடிஞ்சிருக்கும். தலைவனும் பார்த்திருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்ச லிமிட், இதுக்கப்புறம் பியூரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா பியூரிஃபை பண்ணக்கூடிய போர்ஷன் பாத்தீங்கன்னா வர வச்சிருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது டக்குன்னு அதுவும் பிளாஸ்ட் ஆயிருக்கும். ஹீரோ பார்த்திருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சுத்தமா புரியல. எப்படி இந்த போர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. திரும்ப அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா கேட்டுக்கும். என்ன தம்பி மறந்துட்டியா, இது என்னோட ஏரியா, என்னோட டொமைன். அப்படி இருக்கும்போது உன்னால எனக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சே, நீ ஏன் வேலைக்காரன்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஹீரோ கேட்டுப்பான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா லைட்டா கடுப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவன் யோசிச்சிருப்பான், இந்த அளவுக்கு இந்த வேம்பயர் வந்து கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாம அவன் நான் 2 ஆக்கிட்டேன், அப்ப கூட இந்த வேலையை பார்த்திருக்கான். இப்படியே போச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது திரும்ப பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்டுருக்கோம். ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ யோசிச்சிருப்பான், ராஜா கண்டிப்பா உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஹியூமன் கிடையாது, என்கிட்ட இன்னொரு ஹிடன் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிருப்பேன். ஆக்டிவேட் பண்ண கொஞ்ச நேரத்துல ஹீரோட கண் பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். அண்ட் இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ண முடியாது. எப்ப ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா தன் லைஃப் வந்து பயங்கர ரிஸ்க்ல இருக்கு, அதாவது சாவோட விளிம்புல இருக்கும் போது இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோ ஆக்டிவேட் பண்ண ஹீரோட பிளட்ல பாத்தீங்க அப்படின்னா வேம்பயரோட பிளட் வந்து கலந்திருக்கும். பட் இப்ப பாக்கும்போது அது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூரிஃபை ஆயிருக்கும். அதுக்கான முக்கியமான ரீசன் டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் தான். தலைவனு பாத்தீங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருப்பான். சரி ஓகேப்பா, அப்படி இருக்கும்போதே அடுத்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கேட்க, இத பார்த்தா வேம்பயர்ல ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. நம்ம ஹீரோவும் எப்ப சீரியஸா சண்டை போடுவான், எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் காத்துட்டு இருக்கேன். எல்லா டைமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு தரமான மன்மா தான், முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சீக்கிரமா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.